ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ்டு ஒரு ஹோண்டா சிட்டி ZX CVT மாடல் டாப் எண்ட் மாடலு. இதில் ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கு. இதை நான் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் காட்டுறேன். ஸோ 2021 மாடல் செகண்ட் ஓனர் 53,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அதுவும் மாடிஃபிகேஷன்ஸ் அண்டு நான் காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதோட காரோட ஃப்ரண்ட் வியூ தான். ஃப்ரண்ட் வியூ எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஹெட்லைட்ஸு, லைக் நார்மல் டிஆர்எல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல டிசைன் கிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா தெரியும், டிஆர்எல் மாதிரியே ஹெட்லைட்ஸும் இருக்கும். கீழே உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ் வந்துடுது. ஸோ சொன்ன அந்த அலாய்ஸ் தான், இது அலாய்ஸுமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பிராண்ட் நியூ அலாய்ஸ் இது. ஸோ காரோட ஸ்பாய்லர் ரியர் ட்ரங்க் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹையான ஒரு ஸ்பாய்லர் இது. ஸோ இதுதான் கீ, லாக்கு அன்லாக்கு பூட் ஓப்பன் வந்துடுது. இதுவுமே கஸ்டமைஸ்டு கீன்னு தான் நினைக்கிறேன். ஸோ காரோட இன்டீரியர் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள ஒரு வெல்கமிங் பேட்ச் மாதிரி வந்துடுது. ஸோ இது வந்து இன்ஃபர்டெயின்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, கால் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்துடுது. இது க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் வந்துடுது. இது 4 விண்டோஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டோர் பேடில் வந்துடுது. இது ஃப்ரண்ட் ரோக்கு மட்டும் இருக்க ஒரு சன்ரூஃபு, ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், கீழே ஏசி கண்ட்ரோல் யூனிட் வந்துடுது. ஸோ சொன்ன மாதிரி இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு, ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட்டு. ஓகே, ஸ்லைடபிள் இல்லை போல். எல்லாமே நல்லா பக்க கண்டிஷனில் தான் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. சீட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா பக்காவாக தான் இருக்குது. அதுவும் பெருசாக வியர் அண்ட் டியர் இல்லை ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்ல கண்டிஷனில் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம காரோட ரியர் சீட்டை செக் பண்ணிடலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு செகண்ட் ரோ, 3 பேர் தாராளமாக உட்காரலாம். இங்கே ஏசி கண்ட்ரோல் வென்ட்ஸ் வந்துடுது, 2 சார்ஜிங் ஸ்போர்ட்ஸ் வந்துடுது, ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் வந்துடுது, நல்ல ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது. சென்டர் ஆம்ரெஸ்ட்டு 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ தேர்டு 3 பேர் உட்காரத்துக்கான சீட் பெல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ரீடிங் லைட்ஸ் வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரோ டோர் பேட்லேயே உங்களுக்கு சீட்ஸ் கொடுத்துட்டாங்க. ரியர் விண்டோக்கான சன் ஷேட்ஸ் வந்துடுது. ஸோ சென்டரில் உட்காரவங்களுக்கான வியூ தான், நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு சீட்டு தான். லாங் ட்ரைவ் கூட தாராளமாக இங்கே உட்காந்து போக முடியும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, நான் காரோட எக்ஸ்டீரியர் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், இன்னும் காட்ட வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ இதான் நான் சொன்ன ஸ்பாய்லர், எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது, எதுவும் உடஞ்ச மாதிரி எதுவுமே இல்லை. பெட்ரோல் ஸ்டிக்கரிங் வந்துடுது. 4மே புது டயர்ஸ் தான். ஸோ ரியர் லைட், ஹெட்லைட், டெயில் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்வட்ரானிக் எக்ஸாஸ்ட்டு, 2 ரிமோட்டோட வந்துடும். இன்சூரன்ஸ் 2027 வரைக்கும் இருக்குது. அவ்வளோதான் இந்த காரோட டீட்டெயில்ஸ்.